ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் மேன். இந்த மூவி தான் சரத்குமாருக்கு வந்து 150வது படம். இந்த மூவியில் வந்து அவர் போலீஸாக வந்து நடிச்சிருப்பார். அவர் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸாக தான் நடிச்சிருப்பார். இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர் பேஸ் தான். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேண்டமாக வந்து கொலை வந்து பண்ணிட்டு இருக்கான். அதான் அவன் எப்படி கொலை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாயை வந்து கிழிச்சு அந்த வாய் வந்து ஸ்மைலி ஃபேஸில் இருக்க மாதிரி அவன் வந்து கொலை வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சரத்குமார் அப்புறமேட்டு அவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மேலிடத்துல வந்து ப்ரெஷர் போடுறதுனால அந்த கேஸை வந்து எப்படியோ முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு அந்த கேஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சரத்குமாருக்கு வந்து தெரியாது, அவர் கூட இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஆளை தான் கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கூட இருக்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட். ஸோ அதுக்குள்ளே இந்த கேஸ் வந்து எப்படி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஒரு ஆளை வந்து கொண்டிருப்பாரு. ஆனால் சரத்குமார் அந்த ஒரிஜினல் சீரியல் கில்லர் கண்டுபிடிச்சி துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து சொல்லப்போனால் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அல்சைமர் அப்படின்ற ஒரு மெமரி லாஸில் பார்த்தீங்கன்னா அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மெமரியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்குள்ளேயே அந்த சீரியல் கில்லர் வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இவர் சைடு வந்து போராடிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு நெருக்கமாக இருக்க ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் வந்து கொண்டிருப்பான். அதனால எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம வந்து அவன்கிட்ட போக முடியாது, அவன் தான் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கில் லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டாக வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தான் நிறைய கொலை வந்து திரும்பி அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் அப்புறம் அந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா சரத்குமார்ட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அதனால் வந்து அதே கில்லரா இல்லை வேற ஒரு கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கேஸில் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லாஸ்ட்டாக நம்ம சரத்குமார் சீரியல் கில்லரை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் லாஸ்ட்டாக தான் அந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்றது ரிவீல் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து எதுக்கு வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ஏன் அந்த ஸ்மைலி இதில் கொலை பண்ணுறான் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் சரத்குமாருக்கும் பேக் ஸ்டோரி ஒன்று வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாருக்கு நெருக்கமாக இருக்கவங்க வந்து ஏன் கொன்னா அப்படின்றது அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன தான் பரபரப்பாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே படத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சீரியல் கில்லர் கொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கொடூரமாலாம் இல்லை, நார்மலாக வந்து எல்லாரையும் கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, பட் போக போக பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்லோவானதாக இருந்துச்சு. நம்ம ஒரு போர் தொழில் அந்த மாதிரி ஒரு மூவியை பார்த்துட்டு இந்த மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். இன்னும் அந்த சீரியல் கில்லர் கொஞ்சம் பயங்கரமாக கொல்றது அப்புறம் இவங்க தேடி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது. படம் வந்து நல்லாவே போயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. இந்த மூவி வந்து எதில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஹாவில் வந்து தமிழ்லேயே வந்து அவைலபிள் இருக்குது.